ஜம்மு காஷ்மீரில் 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்து வரும் சூழலில் இந்த முறையும் சீனா தனது ஆதரவை பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளது. மறுபுறத்தில் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் விடுத்துள்ள அணு ஆயுத மிரட்டல் இந்தியாவை கொதிப்படைய வைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இயக்கம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டும் இந்தியா கற்பனைக்கு எட்டாத வகையில் பதிலடி இருக்கும் என எச்சரித்துள்ளது. சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியாவும் சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தானும் ரத்து செய்திருப்பது இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ராஜதந்திர மற்றும் தூதரக நடவடிக்கைகளிலும் தனது பிடியை இந்தியா இறுக்கி வரும் நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த முறையும் சீனா களத்தில் குதித்துள்ளது. பாகிஸ்தானின் துணை பிரதமர் முகமது இஷாக் தாருடன் தொலைபேசியில் பேசிய சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி சூழ்நிலைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் ஒருதலை சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வாங் யி அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து சூழல்களிலும் தங்களது வியூகம் சார்ந்து ஒத்துழைக்கும் கூட்டாளி என்று பாகிஸ்தானை புகழ்ந்துள்ள சீன அமைச்சர் தனது இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு நலன்களை நிலைநிறுத்துவதற்கான பாகிஸ்தானின் முயற்சிகளை சீனா ஆதரிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மறுபுறத்தில் தங்களிடமுள்ள 130 அணு ஆயுதங்கள் வெறுமனே காட்சிக்காக அல்ல என்று பாகிஸ்தான் ரயில்வே துறை அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி ஆணவமாக பேசியிருப்பது இந்தியாவை கொதிப்படைய வைத்துள்ளது. அனைத்து அணு ஆயுதங்களும் டெல்லியை நோக்கியே நிறுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் கூறுவது போன்ற வீடியோ ஒன்றும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிந்து நதியில் நீர் நிறுத்தப்பட்டால் அதில் ரத்தம் ஓடும் என்று முன்னாள் அமைச்சரும் பெனாசிர் பூட்டோவின் மகனுமான பிலாவல் பூட்டோ மிரட்டியிருப்பதும் கண்டனத்தை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே மாதாந்திர மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஒவ்வொரு இந்தியனின் ரத்தமும் கொதிப்பதாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.